வணக்கம் மாணவ மாணவிகளே. இன்றைய வகுப்பில் நாங்கள் காப்போத்தா சாதாரணதர பரீட்சையில இந்த வரலாறு பகுதி 2ல கட்டாய வினாவில் வருகிற உலகப்படம் குறித்தல் அதை இதுல தெளிவாக அதுல உலகப்படத்துல 6 இடங்கள் வருறது ஒவ்வொரு வருடம். அப்ப அந்த 6 இடங்கள் அதில் நான் 2 வருட பேப்பர் கடைசியா நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டு காப்போத்தா சாதாரணதர பரீட்சையில நடைபெற்ற ஒரு உலகப்படமும், அதே போல 2023ஆம் ஆண்டு காப்போத்தா சாதாரணதர பரீட்சையில இடம்பெற்ற அந்த உலகப்படம் 2 உலகப்படங்கள் நான் இதுல போட்டிருக்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட 12 இடங்கள். அதே நேரம் நான் மேலதிகமாகவும் அதுல சில 1-2 கடல்களை சேர்த்திருக்கின்றேன். அப்ப முதல்ல நாங்கள் பார்ப்போம். இதுல 2 உலகப்படம் இன்றைய வகுப்புல செய்ய போறோம். ஒன்று 2023ஆம் ஆண்டுக்குரியது, அதே போல 2024ஆம் ஆண்டுக்குரிய பரீட்சைக்கு வந்த பாஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட படங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலம் எனக்கு அது ஒரு வகையில ஆதரவாக அமையும். அத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு நன்றாக பிடித்திருக்கிறது என்பதையும் நான் கருத்துல எடுத்துக்கொள்வேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம். அதாவது இதுல முதலாவது உலகப்படத்தை பார்ப்போம். இது 2023ஆம் ஆண்டு தரப்பட்ட ஒரு உலகப்படம். இதுல அந்த கருப்பு எழுத்துக்களால தரப்பட்டது எல்லாம் பரீட்சைக்கு வந்த இடங்கள். 6 இடங்கள் பரீட்சைக்கு தரது கருப்பு எழுத்துக்களால போடப்பட்டிருக்கின்றது. அதே போல நீல பேனையால நான் அதுல மார்க் பண்ணியிருக்கிறேன். அதாவது கடல்களை மட்டும் நான் தனிய நீல கலராலையும் நிறந்தீட்டி பிறகு அதை நீல பெண்ணாலையும் எழுதியிருக்கிறேன். கடல்கள் மட்டும். மற்றும்படி அந்த கருப்பு எழுத்துக்கள்ல போடப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களும் பரீட்சைக்கு வந்த 6 இடங்கள். அதுல நாங்கள் பார்ப்போம். முதலாவது இந்த உலகப்படத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இந்த உலகப்படத்தினுடைய ஒரு பகுதி தான் முதலாவது உங்களுக்கு பரீட்சைக்கு தருவார்கள். உலகப்படம் முழுமையாக வராது. சில வேளைகள்ல அப்படி வரலாம். ஆனால் பாஸ் பேப்பரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே உலகப்படத்தினுடைய ஒரு பகுதி. இதுல ஒரு பகுதின்னு சொல்லி இது ஆப்பிரிக்கா கண்டம் என்று இதுல போடப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கால இந்திய உபகண்டம், அதாவது இந்த பி ஷேப்ல இருக்கிறது இந்திய உபகண்டம். பக்கத்துல இலங்கை காட்டப்படுகிறது. இது இந்து சமுத்திரத்திலே இருக்கு. இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில தான் இந்த இலங்கை இந்த இந்து சமுத்திரத்தின் மத்தியில அமைஞ்சிருக்கு. அதான் அதுல இந்து சமுத்திரம் என்று போட்டிருக்கிறோம். அதே போல இங்கால நாங்கள் இந்த உலகப்படத்தினுடைய மேற்கு பகுதியை நாங்கள் இந்த கிழக்கு பகுதியை எடுத்தோம்னு சொன்னா, இங்காலி பக்கத்தை பண்ண இங்கால இருக்கிற சமுத்திரம் பசுபிக் சமுத்திரம். அது இதுல போடுபடையில இது பசுபிக் சமுத்திரம் இங்காலே இருக்கின்றது. உலகில 5 சமுத்திரம், அதுல பசுபிக் சமுத்திரம் காட்டப்பட்டிருக்கு. இதுல இந்து சமுத்திரம். அதே போல இந்த ஆப்பிரிக்காவினுடைய மேற்கு பக்கமா பார்த்தோம்னா அத்லாந்திக் சமுத்திரம் அப்படி ஒரு எல்லை இருக்கின்றது. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப இந்த படம் பற்றிய ஒரு விளக்கத்தை தெரிந்து கொண்டு இங்க நாங்கள் தரப்பட்ட இடங்களை முதல் பார்ப்போம். முதலாவது கடல்களை முதல் பார்ப்போம். நான் கடல்களை நீல நிறத்தால இதுல போட்டிருக்கிறேன். முதலாவது இதுல இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு மேல வளைவாக நீல நிறமாக நிறந்துட்டு இருக்கேன். இது மத்தியதர கடல். இதுக்கு நேரே எழுதியிருக்கிறேன் மத்தியதரை கடல் என்று போடப்பட்டிருக்கிறது நீல நிறத்தால. கடல் நீல நிறம், சமுத்திரங்கள் எல்லாம் நீலம். அப்ப நான் அந்த புவியியல் ரீதியாக இங்க இதை மத்தியதர கடல் இதுல நேர எழுதப்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய வடக்கு பகுதியிலே இருக்கிறது மத்தியதர கடல். 2வது கடலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நீலத்தால போடப்பட்டதை பார்ப்போம். அது நான் தான் போட்டது. இதுல காஸ்பியன் கடல் இவ்வாறு ஒரு ஷேப்ல காணப்படுது. நீல நிறத்துல திடீர்னு இது காஸ்பியன் கடல் என்று சொல்லி எடுக்கிறான். அதே போல இங்காலே ஒரு சின்ன கடல் இருக்கு. காஸ்பியன் கடலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன நான் நிறந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு பேர் ஏரல் கடல் என்று சொல்றான். அப்ப இதுல ஏரல் கடல் மற்றது காஸ்பியன் கடல், மத்தியதர கடல். அதே போல இதுல ஒரு முனைவு மாதிரி ஒரு கால்வாய் மாதிரி கீறப்பட்டிருக்கு. இந்த கடலின் அமைப்பு அதாவது செங்கடல் என்று எடுக்கிறான். இவ்வளவும் நீல நிறத்தால போட்டிருக்கிறேன் செங்கடல் என்று சொல்லி. இப்ப இதெல்லாம் பரீட்சைக்கு வர்றது இந்த கடல்கள். அதாவது இப்ப அடுத்தடுத்து வர்ற பேப்பர்கள்ல இந்த செங்கடல், மத்தியதர கடல், காஸ்பியன் கடல் எல்லாம் குறிக்க சொல்லி கேட்டிருக்கு. அப்ப நான் இதுல அதை நீலன்றதால இப்ப மேலதிகமாக ஒரு 4 கடலை இதுல சேர்த்திருக்கிறேன். அப்ப இது செங்கடல் இவ்வாறு காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த மத்தியதர கடலுக்கும் இந்த செங்கடலுக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. ஒரு சின்ன இடைவெளி. அந்த இடைவெளியும் பரீட்சைக்கு வர்றது. அதுக்கு பேர் இதுல நான் போடையில சுயஸ் கால்வாய்ன்னு சொல்றது. இந்த மத்தியதர கடலையும் இந்த செங்கடலையும் பிரிக்கிற ஒரு இடையிலே ஒரு இடைவெளி இருக்கு. அதுக்கு பேர் சுயஸ் கால்வாய். இப்ப நாங்க பரீட்சைக்கு வந்த இடங்களை பார்ப்போம். இப்ப இதுல முதலாவது தரப்பட்டிருக்கு பெரிய பிரித்தானியா என்றதை பார்ப்போம். இப்ப பெரிய பிரித்தானியா இதுல வட்டம் போட்டு நிறந்துட்டப்பட்டிருக்கு. இந்த இடம் தான் பெரிய பிரித்தானியா, அதாவது பெரிய பிரித்தானியா என்றதை இந்த இடத்தை நாங்க மார்க் பண்றோம். அதே போல 2வது பார்ப்போம். இதுல கருங்கடல்.
கருப்பால இதுல நிறந்துடி கிடக்கு கருங்கடல். இங்க கீழே எழுதப்பட்டிருக்கு கருங்கடல் அண்டு. இது வந்து கருங்கடல். அப்ப கருங்கடலுக்கு பக்கத்துல தான் கஸ்பியன் கடல், அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஏரல் கடல் வருகின்றது. அதே போல இது ஆப்பிரிக்கா. அடுத்த இடம் தந்திருக்கணும் கல்கத்தா. அதாவது வந்து இந்தியாவினுடைய இங்கால கிழக்கு பக்கமாக இருக்கு. இதுல ஒரு கருப்பு வட்டம் போட்டிருக்கிறேன். இந்த அம்புக்குறி கல்கத்தாவை குறிக்கின்றது. அதே போல ஜாவா தீவு. இதுல பெரிய ஒரு தீவு காணப்படுது, இப்படி ஒரு பெரிய தீவு. அந்த தீவுக்கு பேர் சுமாத்ரா தீவு. இது சுமாத்ரா தீவு, இந்த பெருசா இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த சின்ன தீவு தான் அதாவது ஜாவா தீவுன்னு சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். இந்த ஜாவா தீவுக்கு நடுவதான் பத்தேவியாண்டு ஒரு இடமும் இருக்கின்றது. அதுவும் பரீட்சைக்கு வர்றது பத்தேவியா. அது இன்னொரு படத்துல பார்ப்போம். இது ஜாவா தீவு, இது குறிக்க வந்திருக்கிறது. அதே போல இங்கால டோக்கியோ, ஜப்பான் தலைநகரம். அப்ப இது இவ்வளவும் வந்து ஜப்பான். அதுல வந்து கருப்பால வட்டம் போட்டு காட்டியிருக்கிறேன் டோக்கியோ என்று சொல்லி சொல்லப்படுது, ஜப்பானுடைய தலைநகரம். அப்ப இது ஃபுல்லா ஜப்பான், அதுல தலைநகரம் இதுல வந்து டோக்கியோ என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. அதே மாதிரி இங்கால நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இத்தாலி. மத்தியதர கடலுக்கு மேல கருப்பால இதுல நிறந்துவிடப்பட்டிருக்கின்றது இவ்வளவு பகுதியும். அது வந்து இத்தாலி என்று சொல்லி எடுக்கிறான். அப்ப ஆகவே 6 இடம். 1 பெரிய பிரித்தானியா, 2 இத்தாலி, 3 கருங்கடல், இது 4 கல்கத்தா, 5 ஜாவா தீவு, 6 இதுல வந்து டோக்கியோ என்று சொல்லி தரப்படுகின்றது. அப்ப இந்த படம் வந்து அதாவது 2024 2023 தரப்பட்ட ஒரு படமாக இது காணப்படுகிறது. 2023 தான் 23ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு வந்த ஒரு இடங்கள், உலக படத்துல இடங்களை குறித்த. அடுத்த படத்தை நாங்க பார்ப்போம். இது வந்து அடுத்தது எடுத்தோம்னு சொன்னா இது 2024 கடைசியாக கடந்த வருடம் நடைபெற்ற இந்த பரீட்சையில இந்த இடங்கள் தரப்பட்டிருக்கின்றது. கடைசியாக நடைபெற்ற 2024. அப்ப இங்க வந்து 6 இடங்கள் தந்திருக்கிறேன். இதுக்கும் உலக படத்தின் ஒரு பகுதி. அதாவது இதுல ஆப்பிரிக்கா கண்டம் தந்திருக்கிறேன், இந்து சமுத்திரம் தந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்தியால பசிபிக் சமுத்திரம் தான் இங்கால இருக்கின்றது. இப்ப நாங்க இதுல பார்ப்போம் என்ன இடங்கள் தந்திருக்கிறோம். முதலாவது வடகடல். இது வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் பிரித்தானியா. அது இந்த பிரித்தானியாவுக்கு இங்கால இந்த இடைவெளியில இந்த வடகடல் காணப்படுது. அம்புக்குறி போடப்பட்டிருக்கிறது வடகடல். அதே மாதிரி ஜெர்மனி, அதாவது ஹிட்லருடைய இடம். அதாவது வந்து ஹிட்லர் வந்து ஜெர்மனி. அப்ப இதுல நாங்கள் அந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இதுல ஜெர்மனி என்றது இதுல இந்த சதுர மும்பளவும் ஜெர்மனியை குறிக்கின்றது. அதே போல போர்த்துகலின் தலைநகரம் இதுல லிஸ்பன். அதாவது இந்த மத்திய தரக்கடல், இது இந்த மத்திய தரக்கடலுக்கு நேர இப்படி மேலே ஒரு வளைவில இந்த கரையில இருக்கு. இந்த அம்புக்குறி போடப்பட்டிருக்கு லிஸ்பன் என்று சொல்லப்படுது. போர்த்துகலின் தலைநகரம் லிஸ்பன் என்று எடுக்கிறான். அத மாதிரி இங்கால நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவில் வந்து இங்கால கிழக்கு பக்கமாக பார்த்த மாட்டோம். இது இந்தியா வி ஷேப்ல. இது வந்து இலங்கை. இந்த கிழக்கு பக்கமாக இதுல இருக்கு சென்னை என்று சொல்லி சொல்றது. மெட்ராஸ் மெட்ராஸ் சில நேரம் பெறுறது பரீட்சைக்கு. இதை நாங்க சென்னை என்று இந்த அம்புக்குறி காட்டுற இடம் இது சென்னையாக இருக்கின்றது. அதே போல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் நாகசாகி. இது ஏற்கனவே நான் இப்ப சொன்னால் ஜப்பான். இது ஜப்பான் இவ்வளவு இடமும். இது வந்து இந்த அணுக்குண்டு வீசப்பட்ட நகரங்கள் கிரோசிமா நாகசாகின்னு சொல்லி இருக்கின்றது. அப்ப இதுல அந்த நாகசாகி என்ற இடத்தை குறிக்கிற இடம்தான் இது வந்து அணுக்குண்டு வீசப்பட்ட நகரங்கள்ல உண்டு. நாகசாகி இந்த இடத்தை குறிக்கின்றது இது. அதே போல அடுத்தது நாங்க பார்ப்போம் மலாயா தீபகற்பம். இதுல வந்து ஒரு கால்வாய் மாதிரி வருது. இது ஒரு அதாவது ஒரு மெல்லிய ஒரு ஒடுங்கின கால்வாய் மாதிரி இந்த பிரதேசத்தை நாங்க எடுத்துக்கொள்றோம் மலாயா தீபகற்பம் என்று சொல்லி நாங்க எடுக்கிறோம். அப்ப இது வந்து இந்த தீவு சுமாத்திரா, இதை நாங்கள் எடுக்கிறோம். சுமாத்திரா பெரிய தீவு. அதே போல இங்கால இது வந்து ஜாவா தீவு என்று தெரியும். அதை மாதிரி இதுலேயும் ஒன்று பெருசாக இருக்கு ஒரு பெரிய தீவு மாதிரி. அதாவது இதை நாங்கள் போர்னியோ தீவுன்னு சொல்றது. இது அந்த இதை சுற்றி உள்ள தீவுகள். அப்ப இது மலாயா தீபகற்பம் என்று சொல்லி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுகிறோம். அதே போல இதுல இந்து சமுத்திரம் எடுத்து தந்திருக்கிறேன். இங்கால வந்து இந்த உலக படத்துல கிழக்கு கரையில தரையில பசிபிக் சமுத்திரம். அப்ப இந்த 6 இடங்கள் இதுல வந்து உங்களுக்கு தரப்பட்டு இருக்கின்றது. அதாவது 2024 கடைசியாக நடந்த காப்போத்தா சாதாரண தர பரீட்சையில இந்த இடங்கள் உலக படத்துல குறிக்க வந்திருக்கிறது. 6 இடம். 6 இடமும் குறித்தால் 6 புள்ளிகள். அநேகமாக இந்த பாஸ் பேப்பர்ல வர்ற அதே இடங்கள்லாம் திரும்பவும் வர்றது. அது ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான். அதை நீங்க சரியாக அந்த அடையாளங்களை பார்த்து வைத்தால் நீங்கள் இதுல 6 புள்ளிகளை அப்படியே பெறலாம். அப்ப
இந்த சென்னை என்றது மெட்ராஸ் சில நேரம் அதை கேட்கலாம். அது மாதிரி இது மலாயா தீபகற்பம், இது சுமாத்திரா, இது ஜாவா தீவு, இது போர்னியோ தீவு, இந்த பெரிய இடைவெளி போர்னியோ தீவுன்னு சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். அதை மாதிரி இது ஜப்பான், ஜப்பான்ல அணுக்குண்டு வீசப்பட்ட நகரத்திலே ஒன்றுதான் இந்த நாகசாகி என்று சொல்லி எடுக்கிறோம். இந்த பெரிய பரந்த பிரதேசம் இந்த உலக படத்துல சோவியத் ரஷ்யான்னு சொல்லி சொல்றது. அப்ப ஆகவே வடகடல் இங்க பிரித்தானியாவுக்கு பக்கத்துல இருக்கிறது வடகடல். அப்ப இதுல நீங்க இந்த உலகப்படம் பற்றி ஒரு தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றது இது பரீட்சைக்கு ஒரு பகுதி 2ல் வர ஒரு கட்டாய வினாண்டபடியாலேயும் உலகப்படத்திலேயும் நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். நான் அடுத்த வீடியோவிலையும் இவ்வாறு 2 உலகப்படங்கள் கடந்த இதுக்கு முதல் வந்த ஆண்டுகளில் தரப்பட்ட அந்த உலகப்படம் சம்பந்தமான இடங்களை சொல்ல இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து எனது வீடியோவை பார்த்து கொண்டு பாருங்கள். அதே நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.